வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடேபிள் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 2, முள்ளங்கி 1, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஜீரகம் அரை ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு, 2 டம்ளர் கோதுமை மாவு. பாருங்கள், கேரட்டையும் முள்ளங்கியும் இந்த மாதிரி இவ்வளோ நைஸாக திருவி வச்சுக்கோங்க. அரைக்கில் இது நான் பொடி இதில் திருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. ஜீரகம் போட்டுருங்க. அடுத்து இந்த கேரட்டையும் முள்ளங்கியும் போட்டுருங்க. பாருங்கள், கொத்தமல்லியும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் ஐயில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் மிளகாத்தூளை இந்த தயிரில் போட்டுருவோம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக தயிரில் போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே இந்த தயிர், இந்த பட்டரும் தான். இப்போ தயிரில் கொஞ்சம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுடலாம். மீதியை நம்ம மசாலாவுக்கு போட்டுடலாம். பாருங்க, பெப்பர் தூள் இதில் கொஞ்சம் போட்டுருவோம். தயிரில் கொஞ்சம் போட்டுடலாம். சால்ட்டு நம்ம மாவுக்கும் சேர்த்து நம்ம இதிலையே போட்டுடலாம். அதனால் 1 ஸ்பூன் போடுறேன். தயிருக்கு இவ்வளோ கொஞ்சமாக போட்டால் போதும். இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாவில் நம்ம இதை போட்டுடலாம். இதில் இந்த கல்லை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் நீங்கள் இதிலையே கலந்துக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம கையில் பிணைஞ்சிக்கலாம். லைட்டாக, ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியே அதுக்கு சரியாக போயிடும் சில டைமு. அதனால் நீங்கள் இப்படி லைட்டாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கங்க. டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றவங்க போர் அடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போடலாம். காலிஃப்ளவர் மட்டும் போட்டு சப்பாத்தி பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் மாவு போட்டுட்டு திரட்ட ஆரம்பிங்க. ஐயில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கொஞ்சம் வேகும். 2 பக்கம் திருப்பி போடுற வரைக்கும் ஐயில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம எதுவும் சைட் டிஷ் வச்சுக்கிட்டு கூட சாப்பிட்ணுன்னு இல்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். வேணும்னா இந்த தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டர் இது 2த்தையும் வச்சு சாப்பிட்டாலே போதும். இது 2த்தையும் நம்ம இதுக்கு தொட்டு சாப்பிட்டாலே போதும். பாருங்கள், வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக போட்டு செய்யலாம். ஃப்ரூட்ஸ் கூட போட்டு சப்பாத்தி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.